ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கேரளம் மற்றும் லட்சத்தீவுகளில் 4ஆம் தேதி துவங்கிய தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், கேரளா, கர்நாடகா, தமிழகத்தில் சில பகுதிகளிலும் முன்னேறியுள்ளது. இதன் காரணமாக நாளை 6ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நாளை முதல் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் பல இடங்களில் லேசானது முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வரும் நாட்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் மட்டும், குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகாவை ஒட்டிய கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு ஒட்டிய பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 9ஆம் தேதி வரை இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.